நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக பதிவு. படத்துலலாம் சிலதெல்லாம் அப்படியே கட்டி வைக்கிறாங்களே, அது எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி பண்ணால் நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னா நிறைய பேர் வந்து கொஸ்டின் மேலே கொஸ்டின் போட்டுகிட்டே இருப்பாங்க மெசேஜ். ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து நீங்கள் நிறைய ஆலமரத்தில் பார்க்கலாம், வேப்ப மரத்தில் பார்க்கலாம், அரச மரத்துலையும் பார்க்கலாம். ஸோ இயற்கைக்கு மிஞ்சின சக்தி எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ எல்லாமே வந்து தல விருட்சம் நிறைய கோயிலில் இருக்கும். ரீசன் என்னன்னா, அந்த பகுதியில் அந்த காலத்தில் மரங்கள் அதிகமாக இருந்திருக்கும். அந்த இடத்துல ஒரு நல்ல ஆகர்ஷண சக்தி உண்டாயிருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு இறை சக்தி உணர்ந்திருப்பாங்க. அது அது பின்புலமாக அந்த இடத்துல ஒரு கோவில் உருவாகியிருக்கும். அந்த கோவிலோட அந்த மரம் கனெக்டிங்கில் தான் அந்த ஊர் பேரே வந்திருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணோம், ஆராய்ச்சி பண்ணோம்னா அதுக்கான ஒரு புரிதல் நமக்கு கிடைத்துவிடும். நிறைய இருக்குங்க இதை பற்றி பேசணும்னா. இது வந்து ஸோ அதிகமாக வந்து நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, விருட்ச வழிபாடு. ஸோ நான் அதிகமாக எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவேன் விருட்ச வழிபாடு. ஸோ விருட்ச வழிபாடுன்றது வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாதுங்க. உங்களை அப்படியே ஸ்பிரிச்சுவலாக உங்களை அழகாக மூழ்க வச்சிரும். நாம் பிறந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு சில மரங்கள் இருக்குது. அந்த மரத்துக்கும் நமக்கும் ஒரு பாண்டிங், ஒரு கனெக்டிங் இருக்குது. ஸோ இப்போ நான் ஆயில்யம். ஸோ ஆயில்யம் அப்படின்னாலே புன்னை மரம் தான். நல்லா மழை பெய்ய போகுது அப்படின்னா அந்த புன்னை மரத்தில் வந்து நல்லா பூத்து குலுங்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து இயற்கைக்கும் அந்த மரத்துக்கும் உள்ள கனெக்டிங். நீங்கள் நல்லா பாருங்கள், எப்பெல்லாம் அந்த புன்னை மரத்தில் நல்லா பூக்கள் பூக்குதோ அந்த டைமில் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ பேசிக்காகவே ஆயில்யம் அப்படின்றது சர்ப்பத்தோட நட்சத்திரம். சர்ப்பம் வந்து சர்ப்பத்துக்கும் மழைக்கும் என்றைக்குமே ஒரு கனெக்டிங் உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய உண்டு, அதை இல்லைன்னே மறுக்க முடியாது. நிறைய விருட்சங்கள் மூலமாக தான் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ நமக்குள் சில ஓட்டங்கள் மாறுது, சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது அந்த காலத்துலலாம் நம்மளோட முன்னோர்கள் அதெல்லாம் நல்லா உணர்ந்திருக்காங்க. உணர்ந்ததுனால தான் விருட்ச வழிபாட்டை வந்து இறை வழிபாட்டோட சேர்த்தாங்க. அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஸோ ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகள் வந்து உண்டுங்க. கர்மா பாதிப்புன்னு நம்ம நிறைய பேசுகிறோம். கர்மான்ற டாபிக் பற்றி பேசுகிறோம், புரிந்த தோஷத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து வாழை மரம் மிகப்பெரிய ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து அத்தி மரமே எடுத்துக்கோங்களேன். சுக்ரன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் சரி செய்யக்கூடியது அத்தி மரமாக இருக்கும். அத்தி மரம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தலவிருட்சமாக கொண்ட கோயில் எல்லாம் திருமண தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய கோயிலாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கும். அது ரீசன் நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும்பொழுது அத்தி மர தலவிருச்சோம் அப்படின்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க. அத்தியோ அத்தி பழமோ சுக்ரன் சம்மந்தப்பட்டது. ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியதுக்கு ஒரு முழுமையான ஒரு சில தன்மைகள் எல்லாம் அத்தி மரம் கொடுக்கும். அத்திப்பழம் அத்திக்காயெல்லாம் உட்கொள்ளும் பொழுது கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல அது நிவர்த்தி ஆகுது. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து மேலோட்டமாக பார்க்கும்பொழுது நம்ம பார்வைக்கு சாதாரணமாக தான் தெரியும். ஆனால் உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது ஏன் எதுக்குன்னு கேள்வி நமக்குள்ளே அதிகமாக வரும்போது அதுக்கான பதில்கள் கிடைத்து விடும். ஸோ இது போல் நிறைய இருக்குது. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அரச மரத்தெல்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு சுற்றி வழிபாடு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ளே வந்து காற்றோட்டம் உடலில் சீராக இயங்கும். ஸோ எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரக்குரிய மரத்தை வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. இது ஒரு நாள் 2 நாள்லாம் பலன் தரணும்னா எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ஒரு நாள் 2 நாள்லாம் எதுவும் வந்து சரியாகாது. கண்டினியூஸாக குறைஞ்சது 3 மாதமாவது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும். உங்கள் உடல் ரீதியிலேயே நல்ல மாற்றங்கள் தெரிய வரும். ஸோ இது வந்து உங்கள் மைண்டை வந்து கரெக்டாக வந்து ஏதோ ஒரு பிளாக் நம்ம மைண்டில் நம்ம பாடியில் ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ரிலீஸ் பண்ணிவிடும். இதுதான். ஸோ நல்லா சொல்லுவோம் இல்லையா, என்னன்னே தெரியல, தடையாக இருக்குது. எப்படி தடையாக இருக்கும்? நம்ம உடல் இயக்கம் தான். அது எங்கேயோ ஒரு இடத்துல லாகாக இருக்குது. அந்த லாகை ரிலீஸ் பண்ணால் மூளை கரெக்டாக வேலை செய்யும். அந்த மூளை கரெக்டாக வேலை செய்யும்போது நமக்கான சில அணுகுமுறைகள், நமக்கான ஒரு தெளிவுகள் எல்லாம், புரிதல்கள் எல்லாம் நமக்கு வரும். அதுக்கு விருட்ச வழிபாடு பலன் தரும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நம்புவாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நம்புறதெல்லாம் விருட்ச வழிபாடு. ஸோ நிறைய மரங்களில் சித்தர்களோட முகத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ சித்தர்கள் வசிக்கக்கூடிய இடமே விருட்சங்கள் தான். நம்ம ஒரு 10 வருஷம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம நிறைய பார்த்துருப்போம். டிவிலெலாம் கூட பார்த்துருப்போம். ஒரு மரத்தடியிலேருந்து தான் ஒரு சித்தரை வந்து திருவண்ணாமலையில் பறந்து போகிறதெல்லாம் நம்ம வீடியோலாம் நிறைய பார்த்துருப்போம். நிறைய மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஸோ அந்த மரத்து உள்ளே அவங்க இருப்பாங்க. நிறைய கோவிலெல்லாம் மூலவர் சிவலிங்கத்தெல்லாம் வந்து மரத்தடியிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு விருட்சத்தின் வழிபாடு உயர்வானது, மாற்று கருத்தே கிடையாது எனக்கு. ஸோ நான் நிறைய பர்சனலாக என்னோடய ஆன்மீக வாழ்க்கையில் நிறைய உணர்ந்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். நிறைய சித்தர்களோட முகத்தை கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சடனாக அப்படியே வந்து ஃப்ளாஷ் ஆகும் அப்படியே எனக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்படியே பூஸ் பம்ப்ஸ் ஆன மாதிரி இருக்குங்க.
ஸோ அந்த அளவுக்கு நல்ல வைப்ரேஷன் ஆகும். நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒரு மரத்தடியில் போய் கண்ணை மூடி நல்லா டீப் தியானம் பண்ண பழகிட்டீங்கன்னா நிறைய சித்தர்களோட தரிசனத்தை உங்களால் உணர முடியும். சித்தர்களோட தரிசனம் நமக்கு கிடைச்சாலே போதும், நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரும் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட்டும் கைட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இது நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்ம உணர வேண்டிய ஒரு விஷயம். நான் நிறைய நிறைய பேருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சித்தர்களை வணங்குங்க, தியானம் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வாழ்க்கையில். ஏன்னா நம்மளை நாமளே கட்டுப்படுத்திட்டா நம்மளை வெளில யாராலையும் முடியாது. நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம். அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது. நம்மளே கட்டுப்படுத்தணும். நம்ம மனசு நம்ம கட்டுப்படுத்தி நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும். மனம் வந்து போய்கிட்டே இருக்கும், அது வழியே கிடையாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் மாறினா மனப்போக்கம் போலே போயிடுச்சுன்னா நம்ம எதுவுமே நம்ம பண்ண முடியாதுல்ல. வண்டி ஓட்டும் போது கரெக்டாக நம்ம பிரேக் பிடிச்சாதான் வண்டி ஓட்டினே போயிட்டே இருக்க முடியுமா? முடியாது. எங்கே பிரேக் பிடிக்கணுமோ அந்த இடத்துல பிரேக் பிடிச்சி தான் ஆகணும். அந்த மாதிரி தான் நம்ம மனசை எப்போ கண்ட்ரோல் பண்ணணுமோ அந்த நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணால் தான் நாம் கரெக்டாக நம்ம வாழ்க்கை போகும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நல்ல காற்றை சுவாசிக்கணும். அந்த நல்ல காற்றை சுவாசிக்கணும்னா உங்களுக்கான ஒரு விருச்சம், உங்கள் நட்சத்திரத்துக்கான ஒரு விருச்சம் நீங்கள் நெட்லலாம் போட்டால் வரும். அதை தேர்ந்தெடுத்து அந்த விருச்ச வழிபாட்டோட கனெக்டிங்கில் நீங்கள் ஆக வேண்டும். ஸோ அதெல்லாம் ஆகும்பொழுது உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள்லாம் நிறைய சொல்கிறேன். கண்டிப்பாக விருச்ச வழிபாடு எல்லாரும் பண்ணணும். இந்த மரத்துலலாம் கட்டி வைக்கிறதுக்கெல்லாம் உண்மையா பொய்யான்ற ஆராய்ச்சிலாம் இப்போ நான் சொல்லலை. அது வந்து நிறைய ஒரு டீப்பான ஒரு விஷயம் பேச வேண்டியது. ஆனால் அது உண்மை, அது நடக்கும். ஸோ அதை வந்து இன்னொரு ஒரு பதிவில் சொல்கிறேன். விருச்ச வழிபாடுன்றது மிக மிக உயர்வான ஒரு வழிபாடு. தவறாமல் அனைவரும் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து உண்டாகும். ஸோ இது போன்ற ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவலெல்லாம் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்லலாம் தனிநபர் ஜாதகம் பார்க்கணும், கன்சல்டன்சி தான். ஸோ கன்சல்டன்சி பேஸில் வந்து நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க நலம், ஓம் சிவாய நமः.